இருக்கின்றது. அதைத்தான் இயேசு தன்னுடைய வாழ்விலை செய்ததாக நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார் என்று சொல்கின்ற போது எல்லா விதமான நோய்களையும் குணமாக்கினார் என்பதற்கு நற்செய்தி பகுதி நமக்கு ஆதாரமாக இருக்கின்றது. சூம்பிய கையனை குணமாக்குகின்றார். காய்ச்சலால் படுத்திருந்த தூய பேதுருவுடைய மாமியாருடைய கைகளை தொட்டு அவர்களை குணமாக்குகின்றார். அவர்களிலிருந்து பணிவிடை செய்கின்றார் என்பதனை நாம் வாசித்தோம். ஆகவே இப்படியாக பார்க்கின்ற போது குணமளிக்கக்கூடிய இறைவன் நம்முடைய இறைவன் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மிடத்திலும் கூட பல்வேறு விதத்துல உடல் உள்ள மனநோய்கள் இருக்கின்றன. அவற்றை எல்லாம் இறைவனிடத்துல ஒப்புக் கொடுப்போம். இறைவா, நீரே மருத்துவருக்கு மேலான மருத்துவராக இருக்கின்றேன், ஆகவே நீர் எனக்கு நற்சுகத்தை தாரும் என்று அந்த இயேசுவை நோக்கி நாம் ஜெபிப்போம். அதே